இன்றைக்கி ஒரு நாள் பழைய இரும்பு கடை பக்கம் போயிருந்தப்போ நமக்கு பிலிப்ஸோட டிவிடி பிளேயர் ஒன்று மாட்டிச்சு. ரேட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபா சொல்லியிருந்தாங்க. அதனால் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ ஒருத்தர் வந்து நான் ரிப்பீட்டடாக கமெண்ட்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், டிவிடி பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஸோ அதனால் இன்றைக்கி எடுத்து நீங்கள் பண்ணலாம், என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதோட கண்டிஷனை பார்க்கலாம். இது இந்த கதியில் இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி கலட்டி எல்லாத்தையும் நோண்டி வச்சுருக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து 50 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தோம். பிலிப்ஸோடது. பின்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஊப்ஸ் நல்லா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஊப்ஸ் எல்லாம் இந்த ஊப்பர்லாம் மாட்டிக்கலாம் அப்படின்ட்டு. சாரி மாற்றி சொல்லிட்டேன். இந்த ஊப்பர் அவுட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதனாலேயே நான் என்ன நினச்சேன், இது வந்து ஹோம் தேட்டர் அளவில் ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில் வாங்கிட்டேன். ஸோ வாங்கிட்டு இது போட்டு பார்த்தா என்ன ரியாக்ஷன் கேட்டிங்கன்னா, ஆன் ஆகுது, நமக்கு டிஸ்பிளே வருது, ரெட் லைட் எரியுது, எல்லாமே பக்காவாக இருக்குது. இதுக்கு வந்து ரிமோட் கிடையாது. பட் நம்மளோட OnePlus ஃபோனில் வந்து IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக இதுக்கு ரிமோட் ஆக்சஸை கொண்டு வந்தாச்சு. பட் ஓப்பன் பண்ண நினச்சிக்கோங்களேன், இது ஓப்பன் ஆக மாட்டேங்குங்க. அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிது உள்ளேயே. வெளியும் வர மாட்டேங்குது, உள்ளேயும் போக மாட்டேங்குது. இந்த மாதிரி கண்டிஷன். ஸோ அதுக்காக நான் கழட்டி பார்த்தேன். பாருங்கள், எல்லாத்தையும் கழட்டி வச்சுக்கிறேன். எஸ்எம்பிஎஸ்ஸை செக் பண்ணி பார்த்தேன். எஸ்எம்பிஎஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இந்த இதுலேருந்து பவர் சப்ளை வந்து இதுக்கு தனித்தனியாக 12 வோல்ட்டு, 24 வோல்ட்டு, 5 வோல்ட்டுன்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ அது எல்லாத்தையுமே தலைவர் வந்து பக்காவாக தான் இதுக்கு கொடுத்துட்ருக்காரு. இதுதான் ஆக்சுவல் மதர் போர்டு. இங்கே பாருங்கள், சிப்புக்கு கூலண்ட்லாம் வச்சுருக்காங்க. ப்ளஸ் ஆல்ரெடி சர்வீஸ் போன மாதிரி தெரியல. எல்லாமே ஓகேவாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே தாங்க பிரச்சனை. இங்கே பாருங்கள், ஒரு மோட்ரு இது வெளியில் தட்டுறதுக்கு, இது வந்து இது சுத்த வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க மோட்டர் செட்டப்பு. நீங்கள் பழைய டிவில் பிள்ளை கலட்டி பட்டு தான் தெரியும். பட் இப்போதைக்கு நான் பார்த்ததில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த கனெக்டர் இருக்கா, இதை வந்து யாரோ நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. தெரியுதா? தேய்ச்சி வச்சு ஒரு மாதிரி பிச்சு வச்சுருக்காங்க. இது வந்து இதுக்கானது மேபி இதனால் கூட அஃபெக்ட் ஆகலாமா அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறது யார் கையில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் கையில் தான் இருக்குது ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற வேலை. தெரியுதா? குட்டி ஒண்டி இந்த பக்கம் இருக்காரு, இவர் தான் வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற வேலையை பார்ப்பார். பட் அது வந்து சென்சாருக்கு போடுறது தானே, அதுவும் அதில் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ வாங்க இன்றைக்கி இதை நம்ம சரி பண்ணிடலாம். இந்த ஸ்டிப்பு வந்து வெளியில் கிடைக்கிறது கஷ்டம்தான். இதே நம்ம கட் பண்ணி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். சிடி வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்காகவே நான் பல்லாம் வர சந்தையெல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு சிடி ஒன்று கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து போட்டு செக் பண்ணி இதில் ஊஃபர் மாட்டி சவுண்டு வர வைக்கலான்னு பார்த்தா இது நமக்கு இப்படி வேலையை காட்டுது. ஸோ இது மட்டும் சரி பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், பிலிப்ஸோடது வேறு லெவலில் சவுண்டை காட்டும். அது வச்சுருக்கிறது தனி கெத்துன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. வாங்க நம்ம இப்போ பிஞ்சு போன ஸ்டிப்பை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். பொதுவாகவே இந்த மாதிரி ஸ்டிப்பு பிஞ்சு போச்சு அப்படின்னா அது வந்து பெரிய ஸ்டிப்பாக இருக்கப்போ, அதாவது இதில் வந்து ஒரு 5 வயர் தான் இருக்கும், 5 கம்பி தான் இருக்கும். அப்படின்னு இருந்தால் நம்ம ஈஸியாக சால்ட்ரிங் பண்ணிடலாம். பட் இது ஒரே லைனில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எக்கச்சக்கமாக இருக்குது. எப்படியும் ஒரு 10-20 கம்பியாச்சும் இருக்கும் போல். இதை ஒன்றா சால்ட்ரிங் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனால் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கேபின் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. எப்படி இருக்குது? இப்படி இருக்கா? இந்த மாதிரி இருக்கா? ஸோ அப்போ எக்ஸஸ் பின் வந்து இருக்க தான் செய்யுது. அப்போ நான் என்ன ஒரு ஐடியா வச்சுருக்கேன்னா, இதை கட் பண்ணி விட்ருவோம். ஓகேவா? இப்படி கட் பண்ணி விட்டு இந்த இடத்துல நம்ம சுரண்டி அந்த கம்பியை வெளியே தெரிய வச்சிடலாம். தெரிய வச்சதுக்கப்புறம் அப்படியே சொறி விடலாம்ல, அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து நமக்கு ஒரு ஷார்ப்பான கத்தி வேணும். நம்மகிட்ட கத்திரிக்கோள் தான் இருக்குது. இந்த மாதிரி இது பண்ணுவோம். இல்லைன்னா சால்ட்ரிங் மிஷினை வச்சு இது பண்ணிடலாமா? சால்ட்ரிங் மிஷின் வச்சு பண்ணால் கீழேயும் உருவிடும். இந்த பிளாஸ்டிக் நம்ம ரொம்ப முக்கியங்க. தெரியுதா? இவர் தான் பின்னாடி இருந்து ஆணை கொடுப்பார். இவரை வந்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கணும். ஒட்டி வச்சுட்டு தான் நம்ம அதுக்கு மேலே வச்சு ஸ்டிப்பை வந்து சுரண்டணும். பசை இருந்தால் நல்லாயிருக்கும். நமக்கு ஃபெவிக்விக்கு நம்ம என்கிட்ட போய் தேட ஏதாச்சும் முக்கியமாக தேடிட்டு இருப்போம். அப்போ தான் அது கண்ணிலே மாட்டாது. தேவைப்படாத நேரம் அது கண்ணில் நல்லா மாட்டிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ பசை நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கிறேன். இது சுரண்டி டேமேஜ் பண்ணுறதுக்கு மேலே சால்ட்ரிங் பண்ணிட்டு இந்த ஹீட்டை வந்து இப்படி காமிச்சுக்கோங்க. அங்கே பாருங்க, அந்த போதா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அது மெல்ட் ஆகுதே கீழேயும் சேர்ந்து. ஐயோ, இது என்னங்க எப்படி இருக்குது? ரொம்ப ஹீட் ஆச்சோ? இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இருங்க, கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டோம்.
இதெல்லாம் பக்கா வந்துருச்சு. இந்த இடத்துல மட்டும் இப்படி ஆயிடுச்சு. அவங்க அண்ணி கொஞ்சம் வெட்டணுமா? ஓகே, இது கட் பண்ணிட்டு இன்னொரு ஆரம்பிப்போம். 2வது கட்டு இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது சொல்லி முடிஞ்சிடும் போகிற. வா, ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம சுரண்டிக்கலாம். தெரியுதா? இப்போ லைட்டாக தெரிய ஆரம்பிச்சு பார்த்தீங்களா? அப்படியே சுரண்டுவோம். அந்த வருது பார்த்தீங்களா அழகா? பிளேடு இருந்துச்சுன்னா நமக்கு சரியாக இருக்கும். இப்போ தலைவனை வந்து அப்படியே எடுத்து உள்ளே அப்படியே சொருகணும் அழுங்காமல். இது அப்படியே சொருகணுன்னா வளையதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ பெவிக்விக் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு. இதை கொஞ்சம் எடுத்து விட்டுக்குவோம். நம்ம தேவைன்னா இப்படி எடுத்துக்கலாம். பின்னாடி வச்சுக்கிட்டு அப்படியே பாசையை லைட்டாக அப்படி ஊற்றணும். இல்லைன்னா ஊற்றிட்டு பாருங்க, இதுதான் ஒரு எளிமையான மெத்தட். எப்படியே அவ்வளோதான். பிடிச்சிக்கிச்சா? இப்படி பக்காவாக இருக்கா? பழைய மாதிரி ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணுவோம், அப்படியே திருப்பி சொருகிடுவோம். ஸோ எங்கேயும் தூக்கிட்டு இருக்கக்கூடாது. எக்ஸஸாக தூக்கிட்டு வந்தால் வெட்டிக்குவோங்க. ஏன்னா அது போய் உள்ளே போய் பாதிச்சிடும். எக்ஸஸாக தூக்கிட்டு இருந்தால் அப்படி வெட்டி விட்டணும். வெட்டி விட்டு உள்ளே அமைக்கியாச்சு. ஓரளவுக்கு செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டிவிடி பிளேயரை போட்டு நம்ம என்ன ஆன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிடுறோம். இது பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. இங்கே எதோ கிருன்னு சவுண்டு இருக்குது. மோட்ரு எது சுற்றுதா? இப்போ என்ன காட்டுது? ஓப்பன் காட்டுதா? ஓப்பன் தான் இருக்கா? க்ளோஸ். ஓப்பன் கொடுத்தோம்னா நமக்கு பவர் சப்ளை வருது. இந்த சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? உள்ளே ஏதோ மோட்டர் சுற்றுதுன்ட்டு. பட் வெளியே தான் வரமாட்டேங்குது. இங்கே பாருங்கள், இழுத்தாலும் வரமாட்டேங்குது பாருங்கள். ஏன் அந்தளவுக்கு என்ன பாதிப்பு? அதையும் நம்ம சரி பண்ணியாச்சு. இது அந்த கனெக்ஷன் உருவிட்டாலும் நமக்கு வந்து வெளியே தள்ள மாட்டேங்குது. மொத்தமாக கழட்டிடும். என்னதான் பார்த்துருவோம் இன்றைக்கி ஒரு கை. இதுவும் தூசி ஈஸி அடைச்சிருக்குதா? இதுதான் வெளியே வர்றது. இது பாதி வரைக்கும் இழுட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே போக மாட்டேங்குது. ஸ்டக்காக நிற்குது. எப்படி இருக்கும் பாருங்க. மேலே தூக்குது, கீழே வர லாக் ஆகுது. அப்படியே எப்படியே எடுத்தாச்சு ஒரு வழியா. இப்போ என்னென்னா உள்ளே போனதுக்கப்புறம் அது லாக் ஆகிக்குது. தட்டியை பார்த்தலாம். உங்கள் தட்டுது தெரியுதா? பாருங்க, இது தட்டும்போது அது உள்ளே வந்து இதை லாக் பண்ணுது. அப்படியே ஒரு எப்படி லாக் பண்ண ஆகும்? இப்போ புரியுது. தள்ளும்போது இது கொஞ்சம் முன்னாடியே இருக்குது போல். அதனால் அந்த ஒயிட் வந்து முன்னாடியே நகருது. அது வந்து சென்சாரை தடுக்குது, மோட்டரை தடுக்குது. இப்போ இதுக்கு என்ன இஷ்யூ, இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டிங்கன்னா, இந்த பல்லை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். வாங்க பார்ப்போம் என்னென்னு. இது கலட்டியாச்சா? இந்த பல்லை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ தூக்காது பாருங்கள், தூக்கலையா? ஸோ அப்போ அது ஃபுல்லாக போனதுக்கப்புறம் தான் பல்லு தூக்கணும். இப்போ வச்சிடலாமா? இருங்க, எப்படி வைக்கிறது? இப்போ சுற்றி பார்ப்போம். இப்போ எப்படி தான் இருக்குது? வெளியே எழுத்து வர மாட்டேங்குது.
இப்போ வச்சு பார்க்கலாமா? இது எப்படியாவது தள்ளிடுங்க. ஒரு வேளை அது இல்லாமல் வச்சு பார்ப்போம். எடுத்துடலாமே. இப்போ இது ஒர்க் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கண்டிப்பாக ஃபால்ட்டு. பாருங்க, இப்போ நம்ம ஓப்பன் கொடுத்தோடனே மோட்டர் சுற்றுதா? இப்போ இந்த பக்கம் இழுத்து விட்டா மோட்டர் நிற்கணும். அதுதான் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நிற்கிது பார்த்தீங்களா? அதாவது சிடி உள்ளே போயிடுச்சு, நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் நம்ம போல். ஆனால் ஒரு டைம் நிற்குது, ஒரு டைம் நிற்க மாட்டேங்க. இது என்ன லாஜிக்கே புரிய மாட்டேங்குது. இப்போ அது ஃபுல்லாக தள்ளியாச்சு, லாக் ஆயிடுச்சு, மோட்டர் நின்றுச்சு பாருங்கள். மோட்டர் நின்றதுக்கப்புறம் இது ஓட ஆரம்பிக்கணும் பாருங்கள். இப்போ வெளியே இழுத்தாச்சா, இந்த பக்கம் தள்ள நினச்சோங்கண்ணே, நான் வர மாட்டேங்குது பாருங்கள். லாக், இதுதான் லாக்கு அந்த மோட்டரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்து லோடுன்னு காட்டுது. அப்போ நமக்கு இது சுற்ற ஆரம்பிக்கணும், கரகரன்னு சுற்ற ஆரம்பிக்கணும். அது சுற்ற மாட்டேங்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எக்ஸிட் மோட்ரு தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ சிப்பு வந்து நமக்கு தப்பாக ஒர்க் ஆகுது, மால் ஃபங்க்ஷன் ஆகுது. என்ன கதைனா, இப்போ டிவிடி பிளேயர் வந்து பிலிப்ஸ் ஓடுது, ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா சோனியோட அந்த சென்சார் ரீடிங்லாம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குள்ளே என்ன உறவுன்னு தெரில. ஆப்பிள் எப்படி சாம்சங்கோட டிஸ்பிளே வாங்குறாங்க அந்த மாதிரி இருக்கானு தெரில. சரி, ஓகே காய்ஸ், நம்ம இதுக்கப்புறமும் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சிப்பு மால் ஃபங்க்ஷன் ஆகிட்டு நம்ம என்ன தான் போட்டு மற்ற ஹார்ட்வேரை நோண்டினாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஸோ இதுக்கு வந்து இந்த போர்டு மட்டும் இருந்தால் போதும், நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த மதர் போர்டும் சரி, எஸ்எம்பிஎஸும் சரி இதில் பக்காவாக இருக்குது. ஃப்ரண்ட் பேனலும் சரி, அதுவும் பக்காவாக இருக்குது. ஒன் அண்ட் ஒன்லி ப்ராப்ளம் இது மட்டும்தான். இப்போ இதே போல் டிவிடி பிளேயர் உங்கள்கிட்ட இருந்துச்சு, உங்கள்கிட்ட மதர் போர்டு போயிடுச்சு, மற்ற காம்பவுண்ட்ஸ் எதுவும் ஒர்க் ஆகலை, எனக்கு அதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா கூட இதை நீங்கள் என்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். அல்லது என்கிட்ட ஒரு டிவிடி பிளேயர் செத்து போய் கிடக்கு, அதில் வந்து டிஸ்க்கு போடுறதுலாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னா கூட அதை நமக்கு சேல் பண்ணிங்கன்னா நான் நல்ல ப்ரைஸில் வாங்கிக்கிறேன். இதுக்கு ஒரு உயிர் கொடுத்து ஒர்க்காக வச்சிடலாம். ஊஃபர்லாம் கனெக்ட் பண்ணான்னு இருக்குது ஒரு ஆச்சரியத்தை கிரியேட் பண்ணிச்சு எனக்கு. ஸோ அதனாலே இதுக்குள்ளே என்னென்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இருந்தால் பாருங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.